பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு இடையில வடுகர்களால் கைப்பற்றப்பட்ட மதுரை விஸ்வநாத நாயகனால ஆளப்பட்டு வந்தது. ஆனா மதுரையை கைப்பற்ற முடிஞ்ச வடுகர்களால பாண்டிய நாட்டை முழுமையா ஆள முடியல. ஏன்னா பாண்டிய நாடு முழுவதும் குடும்ப கட்டமைப்புகளோட வாழ்வியலாகவே இயங்கி கொண்டு இருந்தது. இதனாலதான் பாண்டியர்களுடைய குடும்ப நிர்வாகத்தை வடுகர்களால் உடைக்கவும் முடியல, இந்த பாண்டிய பண்பாட்டை வடுகர்களால் புரிஞ்சுக்கவும் முடியல. இதன் காரணமாகவே சிறு சிறு பாண்டிய தலைமைகளால் வடுகர்களுக்கு எதிராக தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட குடும்ப முறையை உடைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் பாளையங்களும் பாளையப்பட்டுகளும். பாலமு என்கிற தெலுங்கு மொழியில உருவானது தான் பாளையம். இதுக்கு படை முகாம்ங்கிறது பொருள். கம்மாவர் இனத்திலிருந்து உருவாகிய ஆந்திராவை ஆண்ட காகித்திய ராஜ்யத்திரம் நடைமுறையில் இருந்த பாளையக்கார ஆட்சி முறையை பாண்டிய நாட்டில் குடும்ப முறையை உடைக்கிறதுக்காகவே மதுரையில் அமல்படுத்துகிறாங்க வடுகைங்க. இப்படி பாண்டிய நாட்டில் அமல்படுத்தப்பட்ட பாளையங்களோட எண்ணிக்கை 72. இந்த 72 பாளையங்களில் பெரும்பாலோர் மறவர், கல்லர் மற்றும் வடுக சமூகத்திலிருந்து வந்தவர்கள். இந்த வடுகர்கள் மறவர்கள், கல்லர்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? சங்க காலம் தொட்டே மருத நில குடிகளான பாண்டிய, சேர, சோழ நாடுகளுக்கு இடையில் உள்ள எல்லைகளில் விரிகிறதும் குறுகிறதும் காலங்காலமாகவே சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருந்தது. இந்த மூவேந்தர்கள் நாடுகளுக்கு இடையில உள்ள எல்லை பகுதிகளில் குறு குறு நாடுகளாகவே மிக அதிகமாகவே இருந்தது. இந்த நாடுகளை தான் அகநாடுகள் அல்லது கூற்றம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த அகநாடுகளை சேர்ந்தவர்கள் தான் மறவர்களும் கல்லர்களும். கருத்தியல் அடிப்படையில் இந்த அகநாடுகள் அனைத்துமே வறண்ட நில பகுதிகள். மருத நில வாழ்வியல் மற்றும் பண்பாட்டிற்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தவங்க இந்த அகநாட்டவர்கள். குறிப்பாக வேளாண்மை நிர்வாகத்துக்குள்ள வராதவங்க. இதனாலேயே பாண்டிய நாட்டவர்களாக இல்லாம அகநாட்டு கட்டமைப்புகளுடன் பாலைநில வாழ்வியலை மேற்கொண்டவங்க. இந்த அகநாட்டவர்களான மறவர் மற்றும் கல்லர்களைத்தான் வடுகங்க பாளையப்பட்டுகளாக நிர்வகித்து இவங்களை பயன்படுத்தி பாண்டிய நாட்டை கூறு போட்டாங்க. நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு, இன்னைக்கு நாம பார்த்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்படியே இது உங்க நண்பர்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. விவாதிப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.